நம்ம வாழ்க்கையில ஒரு மூளை தான் இருக்கு. ஆனா அது செய்யும் வேலை 1000. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும், பார்க்க ஒவ்வொரு மனிதருக்கும், எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் மூளை குவைட்டான ஒரு ரீசன் வச்சு இருக்கு. இன்று உங்களோட மைண்ட ஓபன் பண்ணும் 7 சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். 1. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பவர். ஒரு மனிதனை பார்த்த 7 செகண்ட்ஸ்ல மைண்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடும். நம்ம குரல், ஐ கான்டாக்ட், நின்ற பாஸ்டர், இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் செட் பண்றது. ஸ்மார்ட் அட்வைஸ்: ஸ்லோவா பேசு பிளஸ் ஸ்ட்ரெயிட் பாஸ்டர் ஈக்குவல் டு 60% இம்ப்ரெஷன் பூஸ்ட். 2. கான்ஃபிடன்ஸ் அட்ராக்ஷன் எஃபெக்ட். மனித மனசு வலிமையானவர்களை ஆட்டோமேட்டிக்காக பின்தொடரும். கான்ஃபிடன்ஸ் வாய்ஸ் மைண்டுக்கு சேஃப்டி சிக்னல் கொடுக்கும். ஸ்டைலிஷ் லுக் வேண்டாம், ஸ்டெடினஸ் அண்ட் கிளாரிட்டி மட்டுமே போதும். 3. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் சைக்காலஜி. சில நேரம் பதிலே இல்லாதது பிக்கெஸ்ட் ஆன்சர். பிரெயின் சைலன்ஸை த்ரெட் சிக்னலா கொள்கிறது. ஸோ கண்ட்ரோல்டு சைலன்ஸ் ஈக்குவல் டு பவர். 4. மிரர் எஃபெக்ட். நாம் யாரோட கம்யூனிகேட் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜை லைட்டாக காப்பி பண்ணினா மைண்ட் க்ளோஸ்னஸாக ஃபீல் பண்ணும். இதுக்கு சயின்டிஃபிக் நேம் மிரரிங். உதாரணத்திற்கு, அவங்க ஃபார்வர்ட் லீன் பண்ணாங்கன்னா நீயும் ஸ்லைட்லி லீன் பண்ணு. 5. ஸ்கேர்சிட்டி எஃபெக்ட். ரேரா கிடைக்கிறதுக்கே பிரெயின் வேல்யூ கொடுக்கும். அவைலபிளா இருப்பவங்க மெயின்லி இக்னோர் ஆகுறாங்க. அதனாலே எல்லாவற்றுக்கும் எஸ் சொல்லாதே, வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். 6. இமோஷனல் கண்டேஜியன். நம்ம ஃபீலிங்ஸ் கண்டேஜியஸ். ஹாப்பி பர்சன்னா ரூம்ல எனர்ஜி ரைஸ் ஆகும். சேட் பர்சன்னா முழு வைப் டவுன் ஆகும். ஸோ நம்ம வைப் தான் நம்ம ஐடென்டிட்டி. 7. த நேம் ஸ்வீட்னஸ் எஃபெக்ட். யாராவது உன் பெயரை பயன்படுத்தினா மைண்ட் இன்ஸ்டன்ட் ட்ரஸ்ட் உருவாக்கும். சேல்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், கம்யூனிகேஷன் எங்க வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம். 8. த சாய்ஸ் ஓவர்லோட் எஃபெக்ட். அதிகமான ஆப்ஷன்ஸ் கொடுத்தா பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகிடும். லெஸ் ஆப்ஷன்ஸ் ஈக்குவல் டு குவிக் டெசிஷன் பிளஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உதாரணத்திற்கு, 3 சாய்ஸஸ் கொடுத்தா மனிதன் ஃபாஸ்டர் சூஸ் பண்ணுவான். 9. பீப்புள் ரிமெம்பர் இமோஷன் நாட் வேர்ட்ஸ். நீ சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் மறந்தாலும் அந்த வேர்ட்ஸ் கொடுத்த ஃபீலிங் மட்டும் மைண்ட் நினைவில் வைக்கும். அதனாலே ஸ்ட்ராங் இமோஷனல் டோன் ஈக்குவல் டு லாங் டேர்ம் இம்பேக்ட். 10. சிவப்பு நிறம் கவனத்தை ஈர்க்கும். சிவப்பு நிறம் இயல்பாக மனிதனின் கவனத்தை பிடிக்கும். அது தன்னம்பிக்கை, ஆற்றல் மற்றும் வலிமையை மனதில் தூண்டும். 11. மிக அதிகமா யோசிப்பது பிரச்சனையை பெரிதாக்கும். மூளை இல்லாத பயங்களையும் வலுப்படுத்தி கற்பனை செய்வதால் அதிக யோசிப்பு பிரச்சனைகளை பெரிதாக நினைவூட்டும். ஆழ்ந்த மூச்சு எடுத்து நிம்மதியாயிரு, அது உதவும். 12. எல்லாருக்கும் எல்லாம் ஒப்பு கொடுப்பது மரியாதையை குறைக்கும். எல்லாருக்கும் எப்போதும் ஆமாம் என்றால் மக்கள் உன்னை லைட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள். சில விஷயங்களுக்கு எல்லை வைத்தாலே மரியாதை அதிகரிக்கும். 13. சண்டையின் பெரும்பகுதி வார்த்தைகளால் அல்ல, குரலால் வருவது. மக்கள் முதலில் குரலின் சத்தத்தையே உணர்கிறார்கள். அதனாலே அமைதிமிக்க மென்மையான குரல் சண்டையை தாமதப்படுத்தும். 14. மனம் முறைகளை கண்டுபிடிக்க விரும்புகிறது. மூளை ஒழுங்கும் முறைமையும் எதிர்பார்க்கும். அதனாலே மீண்டும் நிகழும் பழக்கங்கள் நமக்கு திடீர் சாந்தி கொடுக்கும். 15. எதிர்பாராத பாராட்டு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும். நேர்பார்த்த பாராட்டை விட எதிர்பாராத வேளையில் சொல்லப்படும் சின்னமான பாராட்டுதான் மனதில் நீண்ட சேர்மான மகிழ்ச்சியை அளிக்காது பதியவிடும். 16. நீ காட்டும் ஆற்றலையே சுற்றிலும் பேர் திருப்பிக் கொள்வார்கள். உன் அமைதியும் சந்தோஷமும் மற்றவர்களுக்கு தாக்கமாக்கும். உன் ஆற்றல்தான் சுற்றிலும் திறம்பட பரவி நெருங்குமாறு செய்கிறது. 17. சரியான கண் பார்வையை நம்பிக்கையை உருவாக்கும். மிக கண் பார்வை ஆட்சி தோற்றம் கொடுக்கலாம். குறைவானது அருகாமை இல்லாமை. சரியான அளவு இருக்கும்போதே நம்பிக்கை உருவாகும். 18. மனிதன் லாஜிக்கால் அல்ல, உணர்ச்சியால் முடிவு செய்கிறான். நாம லாஜிக்கா யோசிக்கிறோன்னு நினைக்கலாம். ஆனா பெரும்பாலான முடிவுகள் பியோர் எமோஷன். உணர்ச்சியை காம் பண்ணினா முடிவும் ஷார்ப்பா இருக்கும். 19. மௌனம் பல நேரங்களில் வார்த்தைகளை விட வலிமையானது. சிலருக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பதில். சைலண்டா இருப்பது கூட ஒரு வரம்ப செட் பண்ணிடும். 20. ஒருவர் உங்களை கவனிக்கிறாரா? கால்களை பார்க்கவும். பாடி லாங்குவேஜ் எப்போதும் உண்மை சொல்லும். அவர்களின் கால்கள் உங்களை நோக்கி இருந்தா அவர்கள் உண்மையிலேயே ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு. 21. நெருங்கியவர்களிடம் பேசினால் உடனே ஸ்ட்ரெஸ் குறையும். நம்பிக்கை உள்ளவர்களோடு பேசும்போது
உடல் கார்டிசோல் குறைஞ்சதானும். அதனால்தான் மனம் லைட்டா ஆகிடும். 22. கண்ணாடி முன் சிரித்தாலும் மனநிலை மாறும். ஃபேக் ஸ்மைல் கூட பிரெயினுக்கு நான் ஹாப்பின்னு சிக்னல் அனுப்பிடும். இதுவே மூடை மாற்றும் ஷார்ட்கட். 23. பெயரை பயன்படுத்தி பேசினால் நெருக்கம் அதிகரிக்கும். யாராவது நம்ம பெயர் சொல்லிக்கிட்டே பேசினா மனம் உடனே நான் இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்றது. இதுதான் கனெக்ஷனை வேகமாக கட்டிடும் வழி. முடிவுச்சொல். இந்த மனவியல் உண்மைகள் நம்ம நாள்தோறும் வாழ்க்கையில நேரடியாக வேலை செய்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட தொடர்பும் நம்பிக்கையும் உங்க பிரசன்ஸும் இன்னும் பவர்ஃபுல்லாகிடும். லைஃப் ஸ்டோரி தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கு இப்போதான் நீங்கள் முதலாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி. லைஃப் ஸ்டோரி தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கு இப்போதான் நீங்கள் முதலாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி. பெண்களுக்கு பிடித்த ஆண்கள்னார் உங்களையும் பிடிக்க வைக்க வேண்டுமா? அப்ப இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உளவியல் விதி 1. பெண்கள் ஈர்க்கப்படும் ஆண் எனப்படுபவர் யார்? தன்னம்பிக்கையோடு பேசும் ஆண்களை பெண்கள் எப்போதும் கவனிப்பாங்க. தன் முடிவில் நம்பிக்கை வைத்திருப்பவர் மிகவும் கவர்ச்சியானவர். தேவையான இடத்துல நீளமாக பேசாம சரியான பாயிண்ட மட்டும் பேசுபவர்களை பெண்கள் மதிப்பாங்க. மற்றவர்களின் கவனத்துக்காக டெஸ்பரேட்டாக நடக்காத ஆண்களை பெண்கள் பெருமைப்படுவாங்க. தன்னுடைய ஒர்க்ல பிஸியான ஆண் நேச்சுரலி மதிப்பை எடுத்து விடுவார். தன்னை மொத்தமா மாத்தாம ஓன் ஐடென்டிட்டியை வைத்திருப்பவர் அட்ராக்டிவ். சின்ன விஷயத்திலே கோபம் அடிக்காத ஆண்கள் பாதுகாப்பாக உணர வைப்பாங்க. எதையும் ஓவர் ரியாக்ட் பண்ணாத காம்மன் பெண்களுக்கு சேஃப் ஃபீல் கொடுப்பார்கள். ஒரு ஆண் தன் ட்ரீமுக்கு சீரியஸா இருந்தா பெண்களுக்கு அவர் மதிப்பு கூடும். விமென் நேச்சுரலி ரெஸ்பெக்ட் அ மேன் ஹூ ரெஸ்பெக்ட்ஸ் ஹிம்செல்ஃப். விதி 3. பெண்கள் எந்த ஆணை தேர்வு செய்வார்கள்? இதுல 10 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டேபிள் மைண்ட் கொண்ட ஆண்களை பெண்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துக்குவாங்க. செகண்ட் பாயிண்ட், ஃபியூச்சருக்கு பிளான் வைத்திருப்பவர்களை பெண்கள் சீரியஸா பாப்பாங்க. தேர்ட் பாயிண்ட், டிசிப்ளினா இருக்கும் ஆண்கள் வெரி அட்ராக்டிவ். ஃபோர்த் பாயிண்ட், கன்சிஸ்டன்சி பிளஸ் எஃபர்ட் ஈக்குவல்ஸ் டு லாங் டர்ம் அட்ராக்ஷன். ஃபிஃப்த் பாயிண்ட், விமென் சூஸ் மென் ஹூ மேக் தெம் ஃபீல் வேல்யூட். சிக்ஸ்த் பாயிண்ட், கேர்ள்ஸ் ஹேட் மென் ஹூ கம்பேர் தெம் வித் அதர்ஸ். செவன்த் பாயிண்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்தா லவ் ஆட்டோமேட்டிக்கா வரும். எய்த் பாயிண்ட், women choose character not looks. ninth point, anger control இருக்கும் ஆண்களை பெண்கள் அதிகம் வகுப்பாங்க. 10th point, loyalty இருக்கும் ஆண் equals to long term partner.